கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் சம்மனை ஏற்று விசாரணைக்காக கரூர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் செல்வன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா சார்புள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இது தொடர்பாக முதல் கட்டமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில நேற்று நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இன்று, அதாவது கடந்த 4 நாட்களாக இந்த விசாரணை குழுவானது பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகளிடமும் காவலர்களிடமும் விசாரணை மேற்கொண்ட நிலையில நேற்று அந்த விசாரணையானது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டதால பல்வேறு துறைகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஜெனரேட்டர் ஆபரேட்டர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இன்று காலை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த சம்மனை பெற்றுக்கொண்டு கரூர் நகர காவல் நிலையத்துக்கு ஆஜராகியிருந்தனர். அவர்களிடம் விசாரணை குழுவானது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதால தங்களால் விசாரிக்க இயலாது என்று கூறிய நிலையில அவர்களை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக உள்ளே அழைத்து விசாரணை முடியும் வரை வெளியூர் செல்லக்கூடாது என்றும், அப்படி வெளியூர் செல்வதாக இருந்தால் தங்களிடம் தகவல் தெரிவித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று சுமார் 40க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில இன்று 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.